பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு முக்கியமான வசனத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த வசனத்தை அநேகர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அல்லது தவறாக உபதேசித்து தங்களுடைய தப்பை அது சரி காட்டுவதை போல என்ன செய்கிறாங்கன்னா இந்த வசனத்தை சுட்டி காட்டுறாங்க. செய்கிறதெல்லாம் அக்கிரமம், செய்கிறதெல்லாம் பாவம். ஆனால் ஏதாவது அவங்க செய்கிற அந்த தப்பை மூடுறதுக்கு ஏதாவது ஒரு வசனம் கிடைக்காதா? அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்த சிந்தின என்ன நம்மை கழுவி சுத்தப்படுத்துவதற்காக. ஆனால் இதை பலர் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாவம் செய்வதற்கு லைசன்ஸை போல இதை பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா. அதுபோல் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க செஞ்ச தவறுகளுக்கு ஏதாவது வசனம் கிடைக்காதா? இப்போ பைபிளில் நம்ம பார்க்குறோம், ஜாதி பார்க்கக்கூடாது அப்படின்னு பைபிளில் இருக்குது. நம்ம எல்லாரும் ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகள் தான். எல்லாரும் ஒரே இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள். ரெண்டாவது இதை விட மேலான ஒரு சத்தியம் என்னென்னா, நாம் எல்லோரும் திருச்சபையாகி நாம் எல்லோரும் பாடி ஆஃப் த கிரைஸ்ட், அதாவது கிறிஸ்துவின் திருவுடல். நம்ம எல்லாரும் ஒரு திருச்சபைக்குள்ளே இருக்கிற அத்தனை பேரும் நீங்கள் இருக்கிற லோக்கல் திருச்சபைக்குள்ளே மட்டும் நான் சொல்ல வரல, உலகம் முழுவதும் கிறிஸ்துவை விசுவாசி இருக்கும் பார்த்தீங்களா. அத்தனை பேரும், அவன் வெள்ளைக்காரனாக இருந்தாலும் பரவாயில்ல, நீக்குறோ கருப்பானாலும் பரவாயில்ல, இந்தியாவில் இருக்கிற எப்பேற்பட்ட மக்களாக இருந்தாலும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து சபை என்கிற அந்த கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்க எல்லாருமே கிறிஸ்துவின் திருவுடலாக இருக்கிறோம். நீங்களும் கிறிஸ்துவின் திரு உடலுக்குள்ளே இருக்கிறீங்க, நானும் கிறிஸ்துவின் திரு உடலுக்குள்ளே இருக்கிறோம். உங்கள் சபைக்கு வர்ற ஒரு ஏழையானாலும் பணக்காரனானாலும் ஆணானாலும் பெண்ணானாலும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் திரு உடலோடு கூட இருக்கிறோம். அப்போ எல்லாரும் நம்மெல்லாம் சமம். ஜாதி பார்க்கக்கூடாதப்ப அப்படின்னு நம்ம சொல்ல வரும்போது உடனே எங்கேயாவது இதுக்கு வசனம் ஏதாவது கிடைக்காதான்ட்டு, ஆபிரகாம் அங்கே ஜாதி பார்த்தாரே அப்படின்னு அங்கே போயிடுவாங்க. ஆபிரகாம் தன் இனத்திலே பொன்னெடுக்க சென்றாரே, அப்போ அது என்ன அப்படிங்கிற மாதிரி போவாங்க. இது எல்லாம் மக்களுடைய ஒரு கேவலமான சத்தியம் அறியாத ஒரு பிரதிபலிப்பாகவே இருக்கிறது. சரிங்களா? நல்லா கவனிங்க. அப்போ நாம் செய்கிற தவறை நாம் திருத்தி கொள்ள முயற்சி பண்ணணுமே ஒழிய இப்படி அதற்கு ஆதரவாக ஏதாவது வசனம் கிடைச்சிடாதா அப்படின்னு தேடி போனீங்கன்னா ஏதோ ஒரு அர்த்தத்துக்கு சொல்லப்பட்ட ஒரு வசனத்தை நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு அதை என்ன செஞ்சுக்கிறீங்க, மாற்றி கொள்ளுகிற ஒரு அவல நிலைமை தான் என்ன செய்யும், ஏற்படும். இதில் கவனமாக இருக்கணும். அப்படி இன்னைக்கு இந்த கள்ள போதகர்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மக்களை ஏமாத்துறதுக்காக இந்த ஒரு வசனத்தை சுட்டி காட்டி தாங்க செய்கிற தப்பையெல்லாம் அப்படியே மழுப்பலாக அது சரிதான் அப்படிங்கிறதுக்காக இந்த வசனத்தை பயன்படுத்துவாங்க. அது தீத்துவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கிறேன், கவனிங்க. சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது, அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு நேரடியாகவே மதுரையில் இருக்கிற ஜஸ்டின், அவர் ஒரு கள்ளப்போதகர், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப ஹைப்பர் கிரேஸ் அதை உபதேசிக்கிற ஒரு மனிதன். அவர் இந்த மேடையில எல்லாம் பிரசங்க மேடையிலேயே அவருடைய சபையிலேயே பார்த்தீங்கன்னா சினிமா பாடலை பாடுவார். சமீபத்தில் அதெல்லாம் ரொம்ப வைரலாக போணுச்சு. அதை குறித்து நாமும் கூட ஒரு விமர்சன விழிப்புணர்வு வீடியோ மக்களுக்கு கொடுத்தோம். சபையிலேயே பல சினிமா பாடல்களை சொல்லி ஒர்ஷிப்பெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சில மெலோடி சாங்ஸு, சில உணர்ச்சி ஊட்டக்கூடிய சில சினிமா ரகமான பாடல்கள், இன்னும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொச்சையான சில சினிமா பாடல்கள், காதலையும் பாடக்கூடிய பாடலை கூட இவர்கள் அதை எப்படி மடைமாற்றி பாட ஆரம்பித்தாங்கன்னா, நாங்கள் மணவாட்டி சபை, அவர் மணவாளன், அப்போ நான் மணவாளனை பார்த்து பாடுறேன், மணவாளன் என்னை பார்த்து பாடுறாரு அப்படின்னு இந்த சினிமாவில் காதலையும் கொச்சையான வார்த்தைகளை சொல்லி பாடுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரியான பாடல் வரிகளெல்லாம் செஞ்சு மேடையே பாட ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் முக்கியமாக அந்த ரஜினி பாடல்கள்லாம் எடுத்து பாடினார். இந்த ஆசை 100 வகை அப்படின்னு ஒரு பாடல், அதெல்லாம் ரொம்ப அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப மோசமான வார்த்தைகள். ஆனால் அதை பார்த்தீங்கன்னா அப்படியே அது ஆவிக்குறி ரீதியாக அவர் மேடையில் நின்று பேசுகிறாரு. அதுக்கு ஒரு கூட்ட ஜனங்கள் பார்த்தீங்கன்னா விசில் அடிக்குது. அண்ணனுக்கு ஜே அந்த பாட்டு போட்டுட்டு கெத்தாக பாடுறாரு. எல்லாம் பின்னால் நின்று விசில் அடிக்கிறாங்க, அப்படியே கையை தட்டுறாங்க. ஒரு கோலாகலமாக ஒரே பரவச நிலைமையோடு அங்கே எல்லாம் ஒரு வைப்பில் அங்கே காணப்படுற விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். அதற்கு ஆதரவாக அவர் என்ன வசனத்தை சுட்டி காட்டினான்னு கேட்டிங்கன்னா, இந்த வசனம் தான். சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்குமா. ஆண்டவரே சொல்லிட்டாரு, நீ சரியில்லை, உன் இருதயம் சரியில்லை, அதனால தான் நீ எல்லாத்தையும் அசுத்தமாக பார்க்குற. எங்களுக்கு இந்த பாடல் அடிகள்லாம் நாங்கள் பரிசுத்தமாக பார்க்குறோம். எப்படி பரிசுத்தமாக பார்க்குறோம்? இது ரஜினி ஏதோ ஒரு இதில் பாடல் ஏதோ ஒரு இதில் சினிமாவில் பாடினாலும் கூட நாங்கள் இதை கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் ஒப்பிட்டு பாடுறோம், அதனால நாங்கள் சினிமா பாட்டை பாடுறோம்.
அப்புறம் இந்த ரத்தமாரே பாடலை கூட ஒருத்தர் என்ன செஞ்சாரு, அது ஒரு பாடல், அதை வந்து ஒர்ஷிப்பாக பாடுறாங்க. அது என்னென்னா, அவர் வந்து தகப்பன், நாம் வந்து பையன், அந்த உறவில் நாங்கள் பாடுறோம் அப்படின்னு. என்னன்னு நான் சொல்கிறதுன்னு தெரியல. சரியா, நீ ஓரிரு வார்த்தைகளை ஓரிரு வரிகளை நீ அப்படி எடுக்கலாம். அந்த ஒட்டுமொத்த பாட்டிலையும் ஏகப்பட்ட எரர் இருக்குது. அதை நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த கேள்வி எழுப்பும்போது நாம் ஏதாவது கேள்வி எழுப்பினா உடனே தூக்கிட்டு வர்ற வசனம் இந்த வசனம், சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும். இது எதுக்காக எழுதினார், ஏன் எழுதினார், இதனுடைய கான்டெக்ட்ஸ் என்ன, இதனுடைய சொற்சூழ அமைவு என்ன, இதெல்லாம் அவங்க என்ன செய்ய நோட் பண்ணுறதே இல்லை. ஏதாவது கண்மூடித்தனமாக அதை சமாளித்து மக்களை வந்து ஈர்ப்புக்குள்ளே கொண்டு வந்து டைலாக் மாதிரி சில வார்த்தைகளை பேசி என்ன செய்யறதுன்னா இப்படி மடைமாத்துறது. முக்கியமாக இந்த இடத்துல பவுல் என்ன சொல்ல வர்றாரு, அன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து மீட்கப்பட்ட ஜனங்கள் பெருவாரியாக அன்னைக்கு யூத ஜனத்திலிருந்து எல்லாரும் மீட்கப்பட்டு வந்தாங்க. யூத ஜனத்துக்குள்ளிருந்து மீட்கப்பட்ட வந்த ஜனங்கள் யூதர்கள் செய்கிற சில பாரம்பரியங்கள் எல்லாம் கைவிட்டுட்டாங்க. அதாவது விருத்த சேதனம் பண்ணுறது, இந்த ஓய்வு நாளை கடைபிடிக்கிறது, வழிமுறைமைகளை செலுத்துறது, இந்த பண்டிகை முறைமைகளை அனுசரிக்கிறது, இந்த எதையுமே அவங்க வந்து செய்யலை. அப்போ என்ன செஞ்சாங்க இவங்க, தங்களுடைய சொந்த பந்தங்கள், இப்போ தங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சிலர் தானே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபையில் போய் இணைகிறாங்க. அப்போ அவங்க மேலே வைக்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து இதெல்லாம் கடைபிடிக்கலை, இவங்க சரியில்லாதவங்க, இவங்க மோசையினுடைய சட்டத்திட்டத்தை கடைபிடிக்கலை, நம்முடைய சடங்குகளை கடைபிடிக்கலை, நம்முடைய சம்பிரதாயங்களை இவங்க கடைபிடிக்கலை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதற்கு பதிலளிக்கும்படி தான் இங்கே தீத்துவுக்கு நிருபம் எழுதும்போது பவுலடிகள் என்ன சொல்கிறாருன்னா, சுத்தமாக்கப்பட்டவர்களாகிய கிறிஸ்தவர்கள், தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட கிறிஸ்தவர்கள், அவங்க உள்ளத்திலே தூய்மை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். வெளிப்புற சடங்கினால தங்களை தூய்மைப்படுத்தி கொள்ளுகிறவர்கள் அல்ல, அவர்கள் உள்ளத்திலே தூய்மை கொண்டவர்கள். ஆதலால் அவர்கள் சுத்தம் உள்ளவர்கள், எல்லாமே அவங்களுக்கு சுத்தமாக தான் இருக்கும். அவங்க எதை சாப்பிட்டாலும் அவங்க அசுத்தம் கிடையாது. யூதர்கள்லாம் சில உணவுப் பொருட்களை சாப்பிடுவாங்க, சில உணவுப் பொருட்களை சாப்பிட மாட்டாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்கன்னா, எல்லாத்தையும் ஸ்தோத்திரத்தோடு புசிக்கலாம். நீங்கள் பவுலடிகள் பல இடங்களில் இந்த வார்த்தைகளை எல்லாம் எழுதுறதை பார்க்குறோம். பல இடங்களில் பவுல் எழுதியிருப்பார், எல்லாமே தேவன் நமக்கு பரிசுத்தமாக்கிட்டாரு, இனி நமக்கு பலிகள் தேவையில்லை, இனி நமக்கு சடங்குகள் தேவையில்லை, இனி வெளிப்புறமான எந்த அடையாளமும் தேவையில்லை, நமக்கு உட்புறமாக நாம் பரிசுத்தமாகிவிட்டோம், உள்ளம் பரிசுத்தமாகிவிட்டோம் அப்படிலாம் இயேசு பேசுவார். ஏன் நீங்கள் மாயக்காரருக்கு இயேசு கிறிஸ்து சொல்லும்போது கூட சில கடினமான வார்த்தைகளை சொல்லுவார். நீங்கள் அதை மத்தேயு புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். அந்த வசனத்தையும் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 17ஆம் வசனமும் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்துவோம் என்பதை நீங்கள் அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுவது என்ன செய்யாது? யூதர்கள் கை கழுவி சாப்பிட்டாதான் சுத்தம், பரிசுத்தம். கை கழுவாமல் சாப்பிட்டோன்னா அவன் பெரிய ஏதோ கொலை குற்றம் செஞ்ச மாதிரி என்ன செஞ்சாங்க, பொங்கி எழுந்தாங்க இந்த இடத்துல. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்கிறாரு, எப்பா அவங்க ஏற்கனவே இருதயத்தில் சுத்தமாக இருக்கிறாங்க, அது போதும். கை கழுவாமல் சாப்பிட்றது ஒன்றும் அவங்கள ஒன்றும் பெருசாக தீட்டுப்படுத்துறாது. ஒருவேளை அது ஏதாவது ஒவ்வாமையை உண்டாக்கி ஏதாவது பண்ணாலும் மனஜலம் அது வெளியே அது கழிஞ்சிட்டு போகுது, அது பெருசாக அவங்களுடைய ஆன்மாவை வந்து தீட்டுப்படுத்தாது. ஆனால் எதெல்லாம் ஆன்மாவை தீட்டுப்படுத்தும் என்று ஒரு பட்டியல் போடுகிறார். இந்த சடங்காச்சாரங்களை கடைபிடிக்கிற யூதர்களுக்குள்ள இந்த ஆன்மாவை தீட்டுப்படுத்துகிற, அதாவது வாய்க்குள்ளிருந்து புறப்பட்டு வருது பார்த்தீங்களா, அவங்க இருதயத்துக்குள்ளிருந்து புறப்பட்டு வருது பார்த்தீங்களா, பொல்லாத தூசணங்கள், விபச்சாரங்கள், களவுகள், பொய்கள், இதுதாயா தீட்டுப்படுத்தும் அப்படிங்கிறத இயேசுவும் அன்னைக்கு பேசுகிறார். அன்னைக்கு சாடுன்னு இந்த பரிசேயன் சரிசேயன் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிப்புற விஷயத்தினால தங்களை நீதிமான்களாக காட்டிக்கொள்ள விரும்புகிறவங்க, நல்ல விஷயமெல்லாம் செய்வாங்க, ஆனால் அதில் தவறான புரிதலோடு செய்வாங்க, நற்கிரியெல்லாம் செய்வாங்க. ஆனால் மனிதர்கள் அதை பார்த்து எங்களை மெச்ச வேண்டும் என்கிற எண்ணத்தில் இந்த நற்கிரிகளை செய்வாங்க, உபவாசம்லாம் போடுவாங்க. ஆனால் மனுஷர்கள் பார்த்து இவங்க பயங்கரமாக உபவாசம் பண்ணுறவங்கப்பா, 40 நாள் உபவாசம் போகிறாருப்பா அப்படின்னு இவங்களை பார்த்து பெருமையாக மெச்சிக்கொள்ளணும் அப்படின்னு மனிதருடைய பார்வைக்காக இவர்கள் அதெல்லாம் பண்ணுவாங்க. நல்ல விஷயந்தான் அதெல்லாம். அந்த நல்ல விஷயத்தையே ஒரு தவறான மனநிலைமையோடு அதையெல்லாம் கடைபிடிப்பாங்க. அதை இயேசு கிறிஸ்து கடுமையாக என்ன செய்கிறாரு, விமர்சிக்கிறார். அதுபோல் இந்த இடத்துலையும் பரிசுத்த ஆவியார் நமக்கு சொல்லுகிற விடயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களுக்கு இந்த சடங்காச்சாரத்தின் மூலியமாக சுத்தப்படுத்த அவசியம் இல்லை.
கை கழுவி சாப்பிட்றதுனாலையோ விருத்த சேதனம் பண்ணிக்கொள்வதனாலேயோ அல்லது வேறெந்த சடங்கு முறையினாலேயோ இவர்கள் சுத்தப்படுத்தி கழிப்பு கழித்து அந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்லை. இவர்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு உள்ளத்திலே தூய்மை கொண்டவர்கள் அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். மேலே இந்த வசனத்தை 14ஆம் வசனத்திலையும் வாசிக்கிறேன், கவனிங்க. விசுவாசத்தினாலே ஆரோக்கியம் உள்ளவர்களாகும்படி நீ அவைகளுக்கு கண்டிப்பாய் கழிந்து கொள். விசுவாசத்திலே ஆரோக்கியமான விசுவாசம் இருக்குது. இந்த ஹைப்பர் கிரேஸை போதிக்கிற இந்த நபர்கள், ஜஸ்டின் போன்ற பல நபர்கள், அவருடைய உபதேசம் பார்த்தீங்கன்னா இந்த விசுவாசம் நோய் கொண்ட விசுவாசத்தை போதிப்பாங்க. எல்லாருமே இந்த விசுவாசம் அப்படின்ன உடனே ஃபைட் அப்படின்னு இறங்கிடுறாங்க. இல்லை, பைபிள் அழகாக நமக்கு போதிக்குது ஆரோக்கியமான விசுவாசம். ஆரோக்கியமான விசுவாசம் என்றால் என்ன? கர்த்தரை மட்டுமே எல்லா இடத்திலும் சார்ந்து கொள்வது. ஒருவேளை நமக்கு கஷ்ட காலமும் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், வியாதி வரலாம், போராட்டம் வரலாம், அதன் மத்தியிலையும் விசுவாசத்தை சார்ந்து கொள்வது. ஆண்டவர் இந்த விதைப்பவன் பற்றிய ஓமைகளை சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? எல்லாருக்குள்ளும் சுவிசேஷ வார்த்தைகள் போடப்படுது, விதை தூவப்படுது, அது முளைக்குது. ஆனால் பலர் இடத்துல அது வேறு கொள்ளாமல் என்ன செய்ய போயிடுது. சிலருக்குள்ளே அது முளைக்குது, ஆனால் சுற்றியும் பிரச்சனை வருது, முள்செடி நெருக்குது, உலகத்தினுடைய கவலைகள் எல்லாம் நெருக்குது. அந்த நெருக்கம் வரும். அந்த நெருக்கத்தின் மத்தியிலையும் நம்ம வளர்றோமா, வளர்ந்து கனி கொடுக்குறோமா அப்படிங்கிறத ஆண்டவர் நாங்கள் முக்கியத்துவப்படுத்துவார். அப்போ நல்லா கவனிங்க, விசுவாச வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் வரும், ஆனால் அதையெல்லாம் தாண்டி முன்னேறி கர்த்தரை நம்ம உறுதியாக பிடிச்சு கொள்கிறோம். பார்த்தீங்களா, யோபு மாதிரி எல்லா பிரச்சனைகள் மத்தியில் வந்தாலும் அவன் தன் நாவினால் என்ன செய்யலை, ஆண்டவரை நிந்திக்காமல் கர்த்தரை விசுவாசத்தோடு உறுதியாய் பிடித்து கொண்டு அவன் தான் அங்கீகரிக்கப்பட்டான். ஆனால் இவர்களுடைய போதனை என்ன? நீ இயேசுவை விசுவாசித்தா உனக்கு எந்த பிரச்சனையுமே வராது, எல்லாம் அப்படியே திறந்த வாசல் தான், பிரச்சனை இல்லாத சூழல் தான், நோய் இல்லாத வாழ்வு தான், மரணம் இல்லாத வாழ்வு தான், இது போன்ற போதனைகள். ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுது? கண்டிப்பாக உங்களுக்கு உலகத்திலே உபத்திரவம் உண்டு, உலகம் உங்களை பகைக்கும். ஏன் உங்களை உலகம் பகைக்கிறது? நீங்கள் உலகத்தார் அல்ல, நீங்கள் என்னுடையவர்கள், ஆதலால் உலகம் உங்களை பகைக்கும். இப்படி தான் இயேசு பேசினார். ஆனால் இவர்கள் எந்த மாதிரியான வார்த்தைகளை பேசுவான்னு பார்த்தீங்கன்னா, நீ இயேசுநாதர்கிட்ட வந்தா அப்படி, இதை விசுவாசி, இதை நம்பு, நீ சாக மாட்டேங்கிறத நம்பு, உனக்கு நோய் வராதுங்கிறத நம்பு, உன் பர்ஸில் பணம் வருங்கிறத நம்பு, திடீர்னு உன் அக்கௌண்ட்டில் கோடி விழுங்கிறத நம்பு, இந்த வீட்டை கையை வச்சு ஜெபம் பண்ணால் அந்த வீடு உன் பேரில் எழுதி வச்சிருவாங்கிறத நம்பு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அசுத்தமான விசுவாசம். நல்லா கவனிங்க, கேவலமான கேடுகட்ட வேதம் சொல்லாத விசுவாசம். விசுவாசம் என்கிற போர்வை இதெல்லாம். எதை நீங்கள் நம்பினாலும் அது பைபிள் சொல்கிற விசுவாசம் இல்லை. இதைத்தான் நம்ப வேண்டும் என்று பைபிள் பேசுது, அதுதான் விசுவாசம். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எதை நம்பினாலும் அது விசுவாசம் அல்ல. பைபிள் சொல்லுகிற விசுவாசம் அது அல்ல. நீங்கள் இதைத்தான் நம்ப வேண்டும் என்று சொல்வதே பைபிள் காட்டுகிற விசுவாசம். இப்படித்தான் நம்பணும், இதைத்தான் நம்பணும் அப்படின்னு சொல்லுது. பார்த்தீங்களா, அதுதான் பைபிள் சொல்லுகிற விசுவாசம். அப்போ ஆரோக்கியமுள்ள விசுவாசம் ஒன்று இருக்கிறது, அசுத்தமான ஒரு விசுவாசம் என்று உள்ளது. இந்த வார்த்தை சொல்லிட்டு தான் சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும் என்கிற வசனத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறாரு, பேசுகிறார். கீழே அடுத்த வசனம் 16ஆம் வசனம், அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியையினாலே அவரை மறுதலிக்கிறார்கள். இப்போ இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? நாங்கள் கர்த்தர் அறிஞ்சிருக்கிறோம், நாங்கள் விசுவாச மார்க்கத்தார், நாங்கள் நியூ கவர்னன்ட், அது இதுன்னு எல்லாம் பேசுவாங்க. ஆனால் தங்களுடைய செயல்பாட்டினால அவர்கள் தேவனை மறுதலிக்கிறது. நீ குடிச்சிட்டு கூட சபைக்கு வா, விபச்சாரம் பண்ணிட்டு கூட சபைக்கு வா, எல்ஜிபிடியில் இருந்துட்டு கூட நீ சபைக்கு வா, என்ன அசுத்தம் செஞ்சாலும் நீ சபைக்கு எனக்கு காணிக்கை மட்டும் கொடுத்துரு, வாழ்க்கை ஆண்டவர் பார்த்துக்குவார், விசுவாசம் மட்டும் இருந்தால் போதும் சார். இந்த சபை இல்லை, இந்த சபை எப்படிப்பட்டவங்களுக்கு சொல்றேன், நீ பச்சை அடிச்சிருந்தாலும் சபைக்கு வரலாம், நீ தண்ணியை போட்டு குப்புற படுத்து தூங்கினாலும் நீ சபைக்கு வரலாம். நீ கர்த்தரை நம்புறியா? கவலையே படாத, பரலோகம் போயிடுமா, ஒரு பிரச்சனை இல்லை, நீ பரலோகம் போயிடுவேன், அவ்வளோ நான் கேரண்டியாக சொல்கிறேன். ஏன்னா பைபிளில் அந்த வசனம் இருக்குது, விசுவாசத்தினால் பிழைப்பான் நீதிமான் அப்படின்னு. அந்த வசனத்துக்குரிய அர்த்தம் என்ன, அது என்ன ஏது அதெல்லாம் பார்க்கறது இல்லை, சும்மா அப்படியே மொட்டையா என்ன செஞ்சிருதுன்னா விளக்கத்தை போட்டுருது. தண்ணி அடிச்சுட்டு நீ விபச்சாரம் பண்ணாலும் சபைக்கு வரலாம் போட்டாருனா ஒரு பாடத்தை, நீ சபைக்கு காபான்னு சொல்லிட்டு வெளியே போய் விபச்சாரம் பண்ணாலும் ஆண்டவர் நீ நேசிக்கிறாரு. நான் பேசுறது மனுஷனோட நேசத்துல ஆண்டவரோட நேசத்தை பேசுறேன். நல்லா கவனிங்க, இந்த ஒரு மருந்தை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சுகமாகும் அப்படின்னு இருக்குது. உண்மையாது? ஆமாம், உண்மை. அதே சமயத்தில் அந்த வியாதி உனக்குள்ளே உருவாகிறதுக்கு நீங்கள் செஞ்ச ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம், நீங்கள் செஞ்ச தவறு இருக்கலாம். அப்போ அந்த மருந்தை சாப்பிடும்போது என்ன சொல்லுவாங்க சார் டாக்டர்ஸ் எல்லாம், நீங்கள் மறுபடியும் அந்த தப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி தானே? மறுபடியும் நீங்கள் அந்த தப்பு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக செத்து போயிருவீங்குவாங்க. ஒரு மனிதனுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வருது, அவர் தொடர்ந்து ஸ்மோக்கர், தொடர் சங்கிலி ஸ்மோக்கர்னு வைங்களேன், தொடர் ஸ்மோக்கிங் பண்ணுறாரு,
ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இப்போ டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மருந்து மாத்திரை எடுத்துக்கங்க, இந்த சர்ஜரி செஞ்சால் உங்களுக்கு சரியாக போயிடணும், அதுக்குரிய எல்லா மெடிசனும் கொடுத்து சுகமாக்குறாங்க. சுகமாக்கும் பொழுது என்ன அர்த்தம்? இப்போ சர்ஜரி இருக்குது, மருந்து இருக்குதுங்கிறக்காண்டி தொடர்ந்து அந்த பாவத்தையே செய்கிறதா? அது மருந்து இருக்குதே சார், அதான் இயேசு தான் அது இருக்கிறாரு, இயேசு இருக்கிறாரு, அதான் இயேசுவின் ரத்தம் இருக்குதே. அப்படி இல்லை. டாக்டர் சொல்லுவார், நீ மறுபடியும் நீ சரக்கு போட்டினா, மறுபடியும் நீ ஸ்மோக் பண்ணினா செத்து போயிடுவே, பார்த்துக்க அப்படிங்கிறார். எப்போ வேணாலும் உனக்கு சாவு வரும் அப்படிங்கிறார். அது மாதிரி தான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே வந்து கழுவப்பட்டவன் நீதிமானாக மாறிடலாம். அதுக்கப்புறம் நீதிமானாக தான் வாழணும். அதுதான் நீதிமான் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். இல்லை கிறிஸ்து நீதிமானாக்கிறவர், அதனால் நான் என்ன பாவம் செஞ்சாலும் அவர் நீதிமானாக்கிடுவார், நான் எவ்வளோ பாவம் செஞ்சாலும் அவர் என்னை பரலோகம் கொண்டு போயிடுவார் அப்படிங்கிற போதனை வேத போதனை அல்ல. ஆனால் இவர்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு போதனை செய்வாங்க. அதனால அந்த வசனம் எவ்வளோ தெளிவாக இருக்கும் பாருங்க. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் தங்களுடைய கிரியையினாலே அவர் என்ன செய்கிறாங்களா? மறுதளிக்கிறது. தங்களுடைய செயல்பாட்டினால, தங்களுடைய கேடான சிந்தனையினால, கேடான உபதேசத்தினால, கேடான நடவடிக்கைகளினால அவர்கள் கிறிஸ்துவை அறியாதவர்கள் என்பதை, கிறிஸ்துவை மறுதளிக்கிறவர்களாக அவர்கள் செய்வாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய கனியை பாரு, அவன் என்ன செய்கிறானுங்கிறத பாரு. உன் விசுவாச கோடிகள் வந்துடும், விசுவாசி காணிக்கை போட்டால் கோடி வந்துருங்கிறானே, சரி நீ விசுவாசி கோடிகளை வாங்கிக்கிட்டானா கேட்க மாட்டான். இல்லை விசுவாச மக்கள் நீங்கள் கொடுக்கணும், அப்படி தான் கடவுள் வச்சிருக்கிறாரு. நீங்கள் ஆஸ்வதிக்கப்படணும்னா என்கிட்ட கொண்டு வந்து விதைக்கணும். எவ்வளோ ஒரு போலியான இந்த மாதிரியான போதனை எங்கேயாவது பைபிளில் யாராவது செஞ்சுருக்காங்களா? பவுலோ பேதுருவோ, ஐயா நீ ஆஸ்வதிக்கப்படணும் தான் நான் உன்கிட்ட காசு கேட்குறேன், என்கிட்ட வந்து என் மடியில் தூக்கி கொட்டிட்டேன்னா நீ ஆஸ்வதிக்கப்பட்டுருவ அப்படிங்கிறதான ப்ரீச்சிங் எங்கேயாவது ஏதாவது ஒரு உபதேசத்தில். ஆனால் சம்பந்தம் இல்லாமல் பல வசனங்களை இவங்களுடைய தவறான போதனைக்கு ஆதரவாக மாற்றிக்கொள்வார்கள். ஆக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சுத்தமாக இருக்கிறவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும் என்கிற வசனம் என்னென்னா, கிறிஸ்தவர்களுக்கு எந்த சடங்கு சம்பிரதாயத்தினால சுத்திகரித்து கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அவர்கள் எப்போதுமே தங்களுடைய இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அந்த இருதயத்தின் சுத்தத்தின் மித்தமாக என்ன செய்வாங்க? எல்லா சுத்தமான வேலைகளையும் அவர்கள் செய்வார்கள். இருதயத்துக்குள்ளேயே அவங்க சுத்தம் இருக்குது. வெளியே சுத்தத்தை காமிச்சு தான் காமிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. நீங்கள் தீத்து புத்தகத்திலே வாசிக்கும்போது நேரடியாக விருத்த சேதனம் உள்ளவர்களை பார்த்து அவர் கண்டிக்கிறார். அதாவது யூத பாரம்பரியங்களை கடைபிடிக்கணும், அந்த கடைபிடிச்சு தான் நாம் நீதிமானாகணும், தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்னும் கட்டளைகளுக்குள்ள உட்பட்டு இருக்கிறவர்களுக்கு எதிராக இந்த வார்த்தைகளை அவர் எடுத்து வைக்கிறார். அதனால் நம்ம சுத்தமாக இருந்தால் நம்ம செய்கிறது எல்லாமே சுத்தமாக இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த வசனம் என்ன பண்ணலை? சொல்லப்படலை. நீங்கள் சுத்தமாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், அதெல்லாம் சுத்தம்தான் அப்படிங்கிற பார்வையிலையும் இந்த வசனம் என்ன பண்ணலை? சொல்லப்படவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆக நீங்கள் கேட்கிற உபதேசத்தை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இன்றைக்கி அநேக குழப்பவாதிகள், அநேக கள்ளர்கள் வந்து இது போன்று வேத வசனங்களை பிரமிக்கத்தக்க விதமாக அழகாக நம்பக்கூடிய வண்ணமாக ஏதேன் தோட்டத்தில் பிசாசு அன்றைக்கி செஞ்சால் பார்த்தீங்களா, எளிதாக தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த ஆதாம் ஏவாளுக்குள்ளேயே அப்படியே ஒரு தீங்கை கொடுத்து நம்புகிற மாதிரியான ஒரு பொய்யை அங்கே பேசி கவிழ்த்து போட்டான் பார்த்தீங்களா. அதுபோல் இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அறிவிளவையை போல இவர்களுடைய பிரசங்கங்கள் இருக்கிறது. இவர்கள் எல்லாரும் தண்ணீர் இல்லாத மேகங்கள், பேழையாமின் கூலிக்கு விழுந்தவர்கள் இவர்கள் எல்லாரும். இவர்கள் காசு கொடுத்தாதான் உனக்கு ஆசீர்வாதம் என்று போதிப்பார்கள். இவர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி போதிக்க மாட்டாங்க. நீ காசு கொடுத்தாதான் உனக்கு ஆசீர்வாதம். ஆண்டவர் வந்து இப்போ ஜன்னலெல்லாம் திறந்து உனக்கு பலகணிகளை கொட்டணும்னா நீ எத்தனை ஜன்னலை திறக்கிறையோ அது மூலியமாக உனக்கு ஆசீர்வாதம். சரி, என்ன சொல்ல வர்றாரு? எத்தனை ஜன்னலை திறக்கிறதுனா எந்தெந்த வழியிலெல்லாம் எனக்கு நீ காசு கொடுக்குற, கடை வாங்கினதுல கூட காசு கொடு, பேங்க்கில் லோன் வாங்கினதுல கூட நீ எனக்கு தசம பாகம் கொடுக்கணும், உன் சம்பாதத்தில் எல்லாம் கொடுத்தா தான் உனக்கு ஆசீர்வாதம் அப்படிங்கிற மாதிரி போதிப்பாங்க. ஸோ மாய்மாலமான போதகர்கள் இவர்கள் எல்லாம். ஜாக்கிரதையாக இருங்கள், வசனத்தை ஆழமாக சிந்தியுங்கள். ஏதாவது வசனத்தில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யலாம்? கமெண்ட்டில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நிச்சயமாக அதனுடைய உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொண்டு ஆண்டவராகிய அன்புள்ள ஆண்டவருக்குள்ள சந்தோஷமாக விடுதலையோடு கூட பரிசுத்தத்தோடு கூட சுத்தமுள்ள அந்த இருதயத்தோடு கூட தேவனுக்குள்ளே நாம் என்ன செய்வோம்? பயணிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.